திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் 46 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சங்கரணையில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் திடீரென்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் 46 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 6 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அண்மை தகவல் தெரிவிக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிறிஸ்துராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கிறிஸ்துராஜ், தற்போது 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது? மற்ற தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? வணக்கம் வேதவள்ளி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமைந்துள்ள இறால் பதப்படுத்தும் கம்பெனியில் அமோனியா வாயு கசிவால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய 46 தொழிலாளர்கள் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த கம்பெனியில் 70 பேர் பணியாற்றி வந்த நிலையில் 70 பேரும் மயக்கம் அடைந்துள்ள நிலையில் 46 பேர் இங்கு தனியார் மருத்துவமனையிலும் மீதமுள்ள தொழிலாளர்கள் செங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இங்கு பணியாற்றக்கூடிய 6 தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அதே போன்று இங்கு பெரியபாளையம் அருகே சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களும் தற்பொழுது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு வருகிறது வேதவழி. மேலும் குறிப்பாக இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவருடைய நிலைமை மேலும் மோசமடையக்கூடிய நிலையில் தான் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றி வருகின்றனர் வேதவழி. எதனால் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது என்பது தொடர்பான தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திடீரென அமோனியா வாயுவினுடைய சிலிண்டருடைய இதுல இருந்து கசிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையும் மிகவும் மோசமான நிலையிலே உள்ளது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனை, அதாவது பெரியபாளையம் அருகே உள்ள மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்களும் செய்தியாளர்களும் சந்தித்தனர். இதுவரை அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் வேதவழி.